சூப்பரான டேஸ்டான கார சட்னி, செட்டிநாடு கார சட்னி அதுவும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா? சுட சுட இட்லி, தோசைக்கு சொல்லவே வேணாம். சூப்பரா இருக்கும். இப்போ மிக்ஸி ஜார்ல காஷ்மீர் மிளகாய் போட்டுக்கலாம். இது கூட சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, போதுமான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் புளி போட்டு இதில வந்து நைஸா அரைச்சு நம்ம தனியா எடுத்துக்கலாம். அதுவும் செட்டிநாடு டிஷ்ஷுன்னாவே எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். அதுவும் இந்த கார சட்னி சொல்லவே வேணாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்ப இத தாளிக்கிறதுக்கு பேன்ல நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். கடுகு, வெள்ளை உளுந்து, பட்டை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நம்ம வச்சிருக்கிற சட்னி இது கூட நம்ம ஊத்திக்கலாம். இத லைட்டா நல்லா கிளறி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு இந்த மாரி நம்ம கிளறி விட்டுட்டு, சுட சுட இட்லி, தோசைக்கு வச்சு சாப்பிட்டு தான் பாருங்களேன். சொல்லவே வேணாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. டிராவல் டைம்ல கூட இந்த மாரி கூட நீங்க செஞ்சு எடுத்துட்டு போலாம்.